இருக்கிறான். இந்த நிலைமையில மனிதன் மரிக்க வேண்டும் என்பதை மனிதன் சிந்திக்காமல் இருக்கிறான். மனிதனுடைய அறியாமை ஒன்று, அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். 2, பாவத்துக்கு சம்பளம் உண்டு, பாவத்துக்கு தெய்வ தண்டனை உண்டு என்பதை அறியாமல் இருக்கிறான். 3, அவனுக்கு மரணம் வருகிறது என்பதை அறிந்தும் அறியாமையில் இருக்கிறான். மரணத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறான். மரணம் ஏன் வருகிறது, அதுக்கு பிறகு என்ன, மரணத்தினுடைய விளைவு என்ன, மரணம் என்பதுதான் என்ன என்பதை குறித்து அறியாமல் மனிதன் இருக்கிறான். மரண தன்மைக்கு அழுது புலம்புகிறான், மார்பிலை தட்டி கொண்டு மார்பிலை அடித்துக் கொண்டு புலம்புகிறான். ஆனால் மரணம் ஏன் வருகிறது, மரணத்தின் உண்மையான காரியம் என்ன, மரணம் தான் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறான். இப்பொழுது சொல்லுங்கள், இவன் எத்தனை அறிவு படைத்தாலும் என்ன பிரயோஜனம்? இவன் ஞானவானாக சொல்லிக்கொண்டு இவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவன் பட்டங்கள் பல பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த என்ன பிரயோஜனம்? ஆண்ட்ராய்டு போனை கையில வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை முடிந்து நடக்குமா? கம்ப்யூட்டர் முன்னாலே உட்கார்ந்து கொண்டு நீ சம்பாதித்து நீ கோடிகளை சுற்றினாலும் உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்குமா? சமாதானம் கிடைக்குமா? கிடைக்காது. காரணம், நீ பாவியாக இருக்கிறாய், பாவம் செய்திருக்கிறாய், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாய். இந்த சூழ்நிலையில ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்கு ஒரு மனுஷன் கூட கிடையாது. ஏன்னா எல்லாரும் பாவம் செஞ்சு ஏர்மலை கட்டு போயிட்டாங்க. யாரு நல்லவன்? ஒருத்தன் கூட கிடையாது. நானும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தவன் தான். நீங்க செய்த பாவம் வேற, நான் செஞ்ச பாவம் வேற. எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாக தான் இருந்தோம். பாவம் செய்யல, பாவத்துக்கு அடிமையாக இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. என்ன சொன்னது கர்த்தர். அதுக்கு ஆதாரம் நம்ம இருதயம். இந்த இருதயத்தின் நினைவுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அளவே இல்லை, கணக்கே இல்லை. போன தடவை ஒரு பாடல் இங்கே பாடினார்கள் அல்லவா? கையளவான இருதயத்திலே கடலளவான சிந்தனைகள். இருதயம் சின்னதா இருக்கலாம், ஆனால் இருதயத்திலிருந்து புறப்படுவது கடலை விட அதிகமான சிந்தனைகள். அந்த சிந்தனைகள் மனிதனை காப்பாற்றுகிறதா? இல்லை. மனிதன் வாழ்க்கையிலே அவன் கொஞ்சமாவது அனுபவிக்க வேண்டிய சமாதானத்தை நினைச்சிருச்சு, எடுத்து போச்சு. கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. சந்தோஷத்துக்காக என்னென்னமோ மனிதன் செஞ்சு பார்க்கிறான், ஒரு இடத்துலயும் சந்தோஷம் கிடைக்கல. அந்த நேரத்துல சந்தோஷம், அதுக்கு பிறகு சந்தோஷம் இல்லை. ஏன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். இல்லை என்றால் பாவத்துக்கு சம்பளம் உண்டு என்பதை அறியாமல் இருக்கிறார். ஆகினாலே மனிதனுக்கு பாவத்தை குறித்து, பாவத்திற்கு விடுதலை வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருக்கிறார். ஏனென்றால் பாவ சிந்தனை அவனுக்கு இல்லையே, இருதயம் துடிக்கிறத பற்றி அவனுக்கு அக்கறை இல்லையே, பாவம் செய்யும் போதெல்லாம் இருதயம் படக்கு அடிக்கிறதே, அதை குறித்து அக்கறை அவனுக்கு இல்லையே. ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது என்ற சிந்தனை அவனுக்கு இல்லையே. தன் பாவத்தினுடைய பயம் ஏன் இப்படி எனக்கு வந்தது என்பதை குறித்த சிந்தனை அவனுக்கு இல்லை.